இஸ்லாம் இன்னைக்கு இந்தியாவில் இவ்வளவு பேர்கிட்ட கடற்கரை கிராமங்கள்ல மீனவர்கள்ட்ட எளிய மக்கள்கிட்ட வந்து சேர்ந்திருக்குன்னா இந்த ஃபக்கீர்கள், இந்த சூஃபியர்கள், நீங்க ஹராம்னு சொல்லக்கூடிய இவர்களுடைய விஷயம் மூலமா தான் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. அதாவது கேரளாவில் ஒரு பள்ளிவாசல் இருக்கு. அந்த பள்ளிவாசல் வந்து நபிகள் நாயகம் காலத்தை ஒட்டி பள்ளிவாசல் வந்துருச்சு. கிபி 6ஆம் நூற்றாண்டு. ஆமாம் ஆமாம். அது எப்படி வருதுன்னு கேட்டால், அங்கே ஒரு சேரமான் பெருமாள்னு ஒருத்தர் இருக்கார். அந்த மன்னர் என்ன செய்கிறாருன்னா, முகமது நபியை கேள்விப்பட்டு அவர் அதை போய் அவரை பார்க்குறக்கா போகிறார். போகும்போது என்ன ஆகுதுன்னா, போகிற வழியிலே அந்த கப்பல் விபத்துக்குள்ளாகி அவர் இறந்துடுறாரு. அந்த நேரத்தில் அவரோட சென்றவர்கள்லாம் நினைச்சிட்டாங்கன்னா முகமது நபி ஏற்றுக்கிறாங்க. அவருடைய அடக்கஸ்தலம் கூட ஓமானில் சலாலாங்கிற பகுதியில் இன்றைக்கி அவருடைய அடக்கஸ்தலம் அங்கே தான் இருக்குது. அவருடைய நபிகள் வாழ்ந்த காலமா? நபிகள் வாழ்ந்த காலம். நபிகளை பார்க்கத்தானே போகிறார் அவர். நபிகளை பற்றி தெரிஞ்சிருக்கு. சேரமான் பெருமாளுக்கு வந்து முகமது நபின்னு ஒரு வந்திருக்காரு, இறை தூதருங்கிறார், ஓர் இறைங்கிறாரு, நம்மளும் அதை ஏற்றுக்கொள்ளணும், அவர் போய் பார்க்கணும்னு தான் போகிறார். முஸ்லீம் கன்வெர்ட் ஆகிட்டாரு மன்னர். ஆமாம், கன்வெர்ட் ஆகி முஸ்லீம் ஆகி தான் போகிறாரு. முஸ்லீம் ஆகி தான் சந்திக்க போகிற இடத்துல விபத்துக்குள்ளாயிட்டார். விபத்துக்குள்ளான சில வரலாறுல எழுதி வச்சுக்கிறாங்க, சந்திச்சுட்டு வரும்போது விபத்தாச்சுன்னு சொல்லி. சந்திக்க போகும்போது 2 விதமாக எழுதப்பட்டிருக்கு. ஆனால் அந்த இடத்துல இறந்த இடம் வந்து ஓமான் பகுதியில் தான் இறக்குறாரு. அப்போ அவரோட கூட இருந்தவங்கள்ட்ட சொல்லி அனுப்புகிறாரு, நீங்கள் போய் நம்ம நாட்டுக்கு திரும்பி போய் அவங்க வந்து நீங்கள் ஒரு பள்ளிவாசலை எழுப்பி அங்கே இஸ்லாத்தை கடைப்பிடிங்கன்னு சொல்லி அனுப்புகிறார். அவருடைய சீடர்கள், அவரோட கூட்டிகிட்டு போகிற தளபதிகள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களாம் வந்து முதல்ல கட்டின பள்ளிவாசல் தான் கொடுங்கலூர், கேரளாவில் கொடுங்கலூருங்கிற இடத்துல சேரமான் பள்ளின்ற ஒரு பள்ளிவாசல் இருக்குது. சேரமான் பெருமாள்ங்கிற அவருடைய பள்ளிவாசல் இருக்குது. இந்த பள்ளிவாசல் தான் முதல்ல அப்போலாம் சூஃபியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. யாரும் போய் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டியா? ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஹலோ ஹாய். நாம் இன்னைக்கு வந்து சலாலாவில் இருக்கிற இந்த சேர மன்னர் அவரோட வந்து அடக்கஸ்தலம் இங்கே இருக்குது. அதை உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஃப்ரண்ட்லேயும் அப்படியே காமி. வந்து சேரமான் பெருமாளோட அடக்கஸ்தலத்துக்கு வந்திருக்கோம். இது சலாலாவில் இருக்குது. சலாலாவில் ஏற்கனவே இருந்த பில்டிங்லாம் இடிச்சிட்டாங்க. அதாவது இது வந்து வழிபடுற இடம் கிடையாது. இது வந்து ஒரு கேரளாவில் ஆண்ட மன்னர். இவரை வந்து ஃபஸ்ட்டு முஸ்லீமாக தழுவுனதாக பல இதில் வந்து சொல்லப்படுது. அதனால் இதை மட்டும் வச்சுருக்காங்க. மற்றபடி பில்டிங் இதெல்லாம் இடிச்சிட்டாங்க. இதை வந்து நம்ம வழிபடுறதுக்காக வரல. இது இந்த ஒரு இடம், ஒரு ஹிஸ்டாரிக் பிளேஸ் இங்கே இருக்குதுன்னு சொன்னதுனால இதை நம்ம இங்கே பார்க்க வந்திருக்கோம். அப்படி சுற்றிக்காங்க. இந்த இடம் ஃபுல்லாக தென்னை மரங்களாலும் ஃபுல் மரம், வாழை மரம், பாக்கு, பப்பாளி, இந்த இதாக ஃபுல்லாக அந்த மரத்தை சுற்றி தான் நடுவில் இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து நம்ம வழிபடுறதுக்கோ துவா கேட்குறதுக்கோ வரல. இங்கே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அது சேர மன்னர், அதாவது இந்தியாவை சேர்ந்த ஒரு மன்னர், அதுவும் முஸ்லீமாக மாறினார் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இதை பார்க்குறதுக்கு வந்திருக்கு. அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும்.